ஹாய் ஹலோடா உங்கள் ஆக்சுவலி நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஹை பட்டன் ஆன் பண்ணுங்கடா. நிறைய பேர் ஹை பட்டன் ஆன் பண்ண மாட்டீங்க, கமெண்ட் பண்ண மாட்டீங்க. எனக்கு முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறேன். ஏன்னா நான் வீடியோ போடல, கமெண்ட் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை படிக்கிறதும் உங்களுடைய எக்ஸைட்டட் அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்னும் என்னென்னலாம் அவங்கள வச்சு அழ வைக்கணும், அவங்கள என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கும். அதனால நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் வீடியோ வரும். அப்புறம் எனக்கு ஒரு கிளாஸ் இருக்குது, அதெல்லாம் நான் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு கமெண்ட் வேணும் அண்ட் லைக் அண்ட் ஐ பட்டன் ஓகேவா? அப்புறம் சப்ஸ்கிரைபர் பார்க்கலாம் இந்த வீடியோக்கு எப்படி வருதுன்ட்டு. அப்புறம் நேற்று ஹாஷா பேசியிருப்பேன் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பிளைனிங். ஐம் சாரி, நான் இதுக்கப்புறம் நான் அதை பேச மாட்டேன் ஓகேவா? ஓகேடா, போன பாட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேனா? நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவன் அந்த காட்டுக்குள்ளே இன்னொரு ஹவுஸ் இருக்கும், அங்கே உங்களை விட்டுட்டு வெளியில் வந்து அவனோட பசங்கிட்ட எல்லாத்துட்டையுமே அவங்க அம்மாவை பத்திரமா பார்த்துக்கங்கடா அப்படின்ட்டு வெளில போயிருப்பான். இதோட தான் நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதில் வந்து கண்டினியூடா. நீங்கள் உங்கள் மேலே இருக்க தயங்கோட ஷர்ட்டை உங்கள் மேலே அண்டு தூக்கி போட்டு மெதுவாக எந்திரிக்க முடியாமல் பயத்தோட நீங்கள் எந்திரிச்சு அந்த டோரை லாக் பண்ணிட்டு அந்த ரூமவே சுற்றி பார்க்குறீங்க. அழுக வருது. சாரிண்ணா, நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்கணும்ல. நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு இவங்க என்னை கூப்பிட்டனால தானே இவ்வளோ பிரச்சனை. நான் மட்டும் அந்த கிளாஸ்க்குள்ள போகலன்னா என்னை பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அம்மா அப்பாவுக்கெல்லாம் ஏதோ நடந்திருக்காதுல்ல, எல்லாம் என்னட்டு தானே. தேம்பி அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அண்ணா நிறைய டைம் சொல்லியிருப்பாங்க, யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது, முக்கியமாக ஜென்ட்ஸ் கூப்பிட்டா பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது, போகவும் கூடாது. நிறையா டைம் சொல்லியிருப்பாங்க, யார் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. நீங்கள் அப்படி தான் இருந்திருப்பீங்க. ஆனால் ஸ்கூலுக்குள்ளே ஒரு ஹெல்ப்புனால அந்த ரூம்குள்ளே போயிருப்பீங்க. இப்போ உங்களட்டு உங்கள் அண்ணா செத்துட்டான், உங்கள் அம்மா அப்பாவும் செத்துட்டான். உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் அண்ணா அடியெல்லாம் வாங்கி ரத்த வெள்ளத்தில் அப்படிலாம் இருந்திருப்பான். ஆனால் எப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு எவ்வளோ மோசமாக இருக்காங்க. உங்களை ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணா. அழுதுட்ருக்கீங்க. என்னன்னு தெரில, இந்த ரூம் அதாவது நீங்கள் இருக்கீங்களடா மேலே, ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கு. ரொம்ப பயமாக இருக்கு. நீங்கள் ட்ரெஸ்ஸு வேறு இல்லாமல் இருக்கீங்களா? வேகமாக அந்த பெட்டுக்கிட்ட போய் அந்த பேக்கில் இருந்து ட்ரெஸ்ஸை ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த பெட்டுக்கிட்ட சைடாக போய் ஒரு மாதிரி கொன்னி பயத்தில் அப்படி உட்காந்துட்ருக்கீங்க. மேலே என்னமோ ஓடுற சவுண்டு, அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்கிற மாதிரி அப்படிலாம் கேட்குது. கண்ணை கிருப்பாக மூடிட்டு தேம்பி அழுதுட்ருக்கீங்க. ரொம்ப பயமாலாம் இருக்குது. ஏதோ சவுண்டெல்லாம் கேட்டுட்ருக்கு. அம்மா அண்ணா அப்படின் தான் ஒரு மாதிரி அழுதுட்ருக்கீங்க, பயமாக இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்தில் அந்த சவுண்டு எதுவுமே இல்லை. பயத்தோட அந்த ரூமை பார்க்குறீங்க. உங்கள் பக்கத்துலேயே ஒரு விண்டோ இருக்குது. அது எப்படின்னா சும்மா ஓப்பனில் தான் இருக்குது, லாக் பண்ணுறது கம்பி எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி பயத்தில் வேமா அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் இருக்கான்னு பார்த்தா எல்லாமே சாரி. உங்களுக்கு கட்டவே தெரியாது. அக்கெல்லாம் உங்களுக்கு அழுக வருது. அதை எடுத்து ஒரு மாதிரி கவர் பண்ண மாதிரி சுற்றிக்கிட்டு பயத்தோட கால்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. அந்த விண்டோவுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அங்கே போய் எட்டி பார்க்குறீங்க. அந்த விண்டோவை பார்த்தபடி ஒரு நாய் அப்படியே இருக்கு. பார்த்தோன்னு உங்களுக்கு அல்லல கீழே அப்படியே குனிஞ்சுக்கிட்டீங்க. உடம்பெல்லாம் நடுங்குது. அவ்வளோ பெருசாக இருக்கு. இந்த நாய்ங்கெல்லாம் இங்கே இருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ இந்த வீட்டை சுற்றி நாய்ங்க தான் இருக்கு. அவங்க நாயை விட்டுட்டு இங்கேருந்து போயிருக்காங்க. வெளில போனால் இதுங்க நம்மளை கொண்டுடும் அப்படின்ட்டு பயத்தில் அந்த சேரையை ஹக் பண்ணிக்கிட்டு குன்னி ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டு இருக்கீங்க. எங்கிட்ட தயா அவன் இங்கேருந்து நடந்து போயிருப்பான். அதாவது அவனோட பசங்களோட வீடு இருக்கும்லடா, அதுக்கு முன்னாடி தான் அந்த பிளட்டு அது இதுன்றது இருக்கும். அங்கே பயங்கரமாக ஸ்மெல்லு வருது. கிட்டத்தட்ட 3 பாடியை அங்கவே போட்டிருப்பான். திண்டு சதஞ்சு அப்படி கிடந்திருக்கு. இந்த ஹுட்டன் ஹவுஸ்க்கு பக்கத்தில் சைடில் ஒரு லாக் மாதிரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுறான். இதுக்கப்புறம் இந்த வாடையெல்லாம் அறையாது அப்படின்ட்டு ஒரு பவுட்ரு மாதிரி இருக்குது.
அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பிளட் இருக்குல்லடா அங்கே ஃபுல்லாக கொட்டி ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறான். அந்த இலையில எல்லாத்துலேயுமே எடுத்து அதை போட்டுட்டோன்னு இப்போ கொஞ்சம் நேரத்தில் அந்த பவுட்ரு ஸ்மெல்லு தான் வருது தவிர அந்த பிளட் ஸ்மெல் வரவே இல்லை. அங்கே கிடக்கிற எலும்பெல்லாம் ஒரு கவருக்குள்ளே போடுறான். எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் எடுத்துகிட்டு அதை கொண்டுக்கிட்டு எப்போவும் அவங்க பசங்களுக்கு கொடுப்பாளடா அந்த இடத்துக்கு போகிறான். அப்படின்ட்டு அதை கீழே வச்சு விறகு அங்கெல்லாம் இருக்கும்லடா காஞ்சு போய் அதெல்லாம் எடுத்து அதை பற்ற வச்சு எரிச்சிட்ருக்கான். எரிய டைம் ஆகுமே அப்படின்ட்டு அகெயின் போய் பெட்ரோல் இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக நிறையா ஊற்றல கொவ்வுன்னு எரியுது. கொஞ்ச நேரத்தில் நல்லா எரிஞ்சோன்னே அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறான். ஏன்னா அவன் நாயை அறுத்து போட்டிருப்பாள்டா அங்கே போகிறான். வளர்த்த நானே என் கையால் அவனை கொல்ல வச்சுட்டேல. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி ரத்தத்தை குடிச்ச என் பொண்டாட்டியவே டேஸ்ட் பண்ண பார்த்துருப்ப. அதை தரன்னு இழுத்துட்டு அதையும் தூக்கி போடுறான். அது மேலே நல்லா எரியுது. வெளியில் போகிறான். அந்த காட்டை விட்டும் அவனோட பைக்கை சைடாக மறைச்சி வச்சுருப்பாளடா. சலோ வாடா போகலாம். அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவன் வீட்டுக்கு தான் போகிறான். ஆல்ரெடி டோர் ஓப்பனில் இருக்குது. உள்ளே போகிறான். காலையில் தான் அவங்க அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்ட்டு தயங்கோட அப்பா சொல்லியிருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அம்மா ரூமுக்கு தான் போகிறான். அவங்க அம்மா பெட்டில் படுத்திருக்காங்க. பக்கத்தில் டேப்லெட் மருந்து ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு அதெல்லாம் முழுங்கின மாதிரி இருக்குது. அவங்க அம்மா பார்க்குறான். நெக்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக நெகம் அப்படிலாம் பட்ட மாதிரி இருக்குது. அவன் கிட்ட போய் அவங்க அம்மா கழுத்தை பிடிச்சோன்னே அவன் பயத்தில் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. எதுவும்மா பயப்படுற? நான் தான். கொல்ல போறியா? கொல்லுடா. மா என்ன அப்போ காலையில் உடம்பு சரியில்லைன்னு அப்பேன்னு சொன்னானேன்ட்டு பார்க்க வந்தா. நான் எதுக்குமா உன்னை கொல்லணும்? உன்னை பெத்த இல்லைடா, அதுக்கு தான் நீ கொல்லணும். எத்தனை உசுர் இந்த கையால் கொண்டிருப்ப. எப்படி அந்த பொண்ணு உனக்கெல்லாம் அந்த பொண்ணை கொல்றது ஈஸியாக போச்சுல்ல. உன்னை நான் தான் பெத்தனாடா. இல்லை எனக்கே தெரியல என்ன பாவம் பண்ணணும். உன்னை மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றிருக்கேன்டா. உன்னை பெத்த பாவத்துக்கு உன் கையாலவே நான் செத்துறணும். தேங்கோட கையை பிடிச்சி என்னை கொல்லுடா அப்படின்ட்டு தேங்கோட அம்மா சொல்கிறாங்க. அவன் கையை எடுத்துக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளில போகிறான். கத்துறாங்க அம்மா. நல்லாவே இருக்க மாட்டடா. எல்லா பொண்ணோட சாமம் உன்னை சும்மா விடாது தயாங். உன்னை பெத்ததுக்கு எனக்கு அந்த பாவம் வரட்டும் அப்படின்ட்டு பயங்கரமாக கத்தி அழுத்துட்ருக்காங்க. தேங்க ஸ்ட்ரைட்டாக அவன் ரூமில் போய் பெட்டில் உட்காந்துக்கிட்டு மண்டையை ஒரு மாதிரி பிச்சுக்கிற மாதிரி பண்ணுறான். அம்மாவுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிடுச்சா? நான் என்ன பண்ணேன்? நான் தப்பு பண்ணலையே. நான் எதுவும் பண்ணல. என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி. தேங்க எந்திரிச்சு அவன் மிரர்கிட்ட போய் நின்று என்னடா எதுவும் தப்பு பண்ணியா? பாவம் ஒன்று சும்மா விடாதாடா. என்னடா தப்பு பண்ண? யார் தப்பு பண்ணியா என்ன? இன்னும் தெரியலையே. அவன் ஃபேஸை ஊற்று பார்த்துட்ருக்கான். ஆமாம் மச்சான் எங்கே போயிட்டாங்க? இல்லை வேறு காலிலேருந்து பார்க்காம கடுப்பாரு அப்படின்ட்டு அவன் ஃபோன் எடுத்து சாமோனுக்கு கால் பண்ணிகிட்ருக்கான். எடேடா மண்டை வேற குடைச்சலாரையே. ஆமல்ல பொண்டாடி வேறு வீட்டில் இருப்பா. அடடா என்னடா ஆசை பொண்டாட்டி சின்ன பொண்டாட்டி டேஸ்டான ரசகுல்லா இந்த வர்றேன். பொண்டாட்டிக்கு ஃபுட்லாம் வாங்கி கொடுத்துட்டு திங்ஸ்லாம் வாங்கி கொடுக்கணும். நிறையா ஆல்ரெடி இங்கே எதுக்கு வந்தோம் அப்படின்ட்டு அவன் கபோர்ட்லாம் ஓப்பன் பண்ணி அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக்கில் எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்கான். இது இருக்கட்டும், இது வேணாம், இது இருக்கும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு அந்த ரூமை விட்டு வெளில வரான். கீழே பேக் வச்சுட்டு அவங்க அம்மா ரூமுக்கு போயிடு கபோர்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க அம்மா பார்த்துட்ருக்காங்க. அம்மா எனக்கு காசு தேவைப்படுது, நான் எடுத்துகிட்டு போகிறேன். என் அப்பா வந்தால் சொல்லிடு. அவன் வாட்டில் காசு எடுத்துகிட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு பாய்மா எனக்கு வேலை இருக்குது அப்புறம் வந்து பார்க்குறேன். அப்புறம் டயத்துக்கு ஃபுட் சாப்பிட்ரு, ஹெல்த் வேறு. அதுக்குமா என்னை திட்டுறதுக்காக தெம்ப இருக்கணும்ல. அடிக்கடிலாம் என்னால் வர முடியாது. எனக்கு ஒர்க்கு கடமைகள்லாம் உள்ளது. பார்த்துக்க. அப்புறம் என்னன்னு தெரியலம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணால் எடுக்க மாட்டேறாங்க. நான் வேறு இம்பார்ட்டண்டான ஒர்க்கில் இருக்கேன். உள்ளே போனால் கால் அட்டன் பண்ண மாட்டேன். இங்கே வீட்டுக்கு என்னை தேடி வந்தா நீ என்ன பண்ணுறேன்னா எனக்கு கால் பண்ண சொல்லுமா. அப்புறம் ஜான் வீட்டுக்கு வேறு போனேம்மா. வீட்டில் லாகில் இருக்குது.
ஏதோ அட்ரஸ் மாற்றிட்டான் போல, அதுவும் கேட்டு சொல்லுமா. நான் வந்து அப்புறம் பார்க்குறேன். என்னம்மா நான் சீரியஸ் சொல்லிட்டு இருக்கேன். என்னை பார்த்துட்ருக்கேன், மறந்துடாமல் சொல்லு. அவங்க எல்லாமே எனக்கு போர் அடிக்குதுமா. பாரேன், நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அந்த பரதேசிங்க என்னை விட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரில. அப்புறம் நான் செம்ம கோவத்தில் இருக்கேன்னு சொல்லுங்கள் எங்கள் ஆள் அட்டன் பண்ணாததுக்கு. ஓகே பாய்மா, எனக்கு டைம் ஆச்சு. எவ்வளோ தைரியம் என் காலை அட்டன் பண்ணாமல் இருக்காங்க. யாரும் எந்த காலேஜில் என்னோட லந்து எடுத்துகிட்டு இருக்காங்களோ, நானும் போய் பார்க்கணும். சரி. இந்த ஜானை ஏதோ கனவில் அடித்த மாதிரி இருக்குது. அடிச்சிட்டு போனால் என்னன்னு தெரில. சரி, கால் பண்ணதை பேசிக்கலாம். ஹாலில் இருக்க பேக்கை தூக்கிட்டு வெளில போகிறான். இப்போ அங்கே போகணும். அவன் கையில் பேக் இருக்குல்லடா, அதை எடுத்து பைக்கில் வச்சுட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக அவன் ஒரு கடைக்கு தான் போகிறான். எல்லா திங்ஸும் வாங்குறான். அகெயின் ஒரு கடைக்கு போகிறான். அகெயின் ஒரு கடைக்கு. அகெயின் இன்னும் எவ்வளோடா இதெல்லாம் கொண்டு போக முடியாது அப்படின்னு அவன் ஃபோன் எடுத்து அவன் அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறான். இவன் நம்பரை பார்த்துட்டு அவங்க அப்பா எடுக்கவே மாட்டுறாங்க. அகெயின் கால் பண்ணுறான், டெக்ஸ்ட் பண்ணுறான். அடுத்த செகண்டே உனக்கு கால் வருது. கால் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டேன். பொண்டாட்டி ஒரு இருக்கணுமா என்ன? டீ, அது உனக்கு அம்மாடா. சரி சரி, உன் கார் அசிஸ்டண்ட்டை சொல்லி நான் இங்கே இருக்கேன், கொண்டு வர சொல்லு, எனக்கு வேலை இருக்குது. காலை கட் பண்ணிட்டான். கொஞ்ச நேரத்துலேயே அசிஸ்டண்ட் தான் கார் எடுத்துகிட்டு வந்து தான் அங்கே கால் பண்ணோன்னே, ஏய் இங்கே இருக்கேன் கை காட்டுறான். அவன்கிட்ட ஸ்டாப் பண்ணிட்டு, சார் எங்கே சார் கூட்டி போகணும்? நீ மூட்டு கீழே இறங்கு, நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன பண்ணுறேன்னா என் பைக் எடுத்துகிட்டு என் வீட்டில் விட்டுரு. இல்லை இல்லை, நான் சொல்கிற இடத்துல நீ இரு. தேங்க்ஸ் சொல்கிறான். அவனும் ஓகே சார் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னா அவனும் அவனோட பைக்கை எடுத்துகிட்டு போகிறான். திங்ஸ் வாங்கியிருப்பானடா, அதெல்லாம் எடுத்து அவன் காருக்குள்ளே வச்சுட்டு இப்போ ஒரு ஹோட்டலுக்கு தான் போகிறான். ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி பேக் பண்ணி அவன் காருக்குள்ளே வச்சு ஸ்ட்ரைட்டாக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் அந்த கார் போகுது. செம்ம வைப்பாக சாங் கேட்டுக்கிட்டே அவன் போகிறான். நல்லா வளைஞ்சு அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு. அதுவே 1 hour அப்படி போகிற மாதிரி இருக்கும். கார் ஸ்டாப் ஆகுது. அந்த காருக்குள்ளே இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்து அவன் உள்ளே நடந்து கொண்டு போயிட்டே இருக்கான். இப்போ அந்த பழைய ஹுட் இருக்குல்லடா டாக்கு, அங்கே வச்சுட்டு அகெயின் எடுத்துகிட்டு அங்கே வைக்கிறான். அகெயின் எடுத்துகிட்டு இப்போ அவன் காருக்கிட்ட வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக அசிஸ்டண்ட்க்கு கால் பண்ணி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு தயங்கோட காரை பார்த்துட்டான். அங்கே வந்து நின்றோட அவன் கார் கீயை கொடுத்துட்டு அவன் பைக் கீயை வாங்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடோன்னே அவனும் கிளம்பி போயிடுறான். டேங் அவன் பைக் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் அவன் அந்த பைக்கெல்லாம் சேஃபாக வச்சுட்டு உள்ள நடந்து அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நடந்து நீங்கள் இருக்கீங்களே அந்த ஹவுஸ்க்கு வரான். பரவாயில்லையே, பசங்க அங்கங்கே மேலே நிற்கிறாங்க, ஆறா மேலே கூடவா. தேங்க்ஸ் சவுண்டு கேட்டோன்னே எல்லாம் அவனை பார்க்குதுங்க. மைனுங்களா இந்தா வர்றேன் அப்படின்ட்டு அங்கே அந்த ஸ்டெப்பில் ஏறி அவன் கையில் இருக்க திங்ஸை வச்சுட்டு, டேய் 2 பேரும் வாங்கடா, என்னால் தூக்க முடியல, அவங்க மேலே வச்சுட்றேன் அப்படின்ட்டு அவன் 2 டாக்ஸை கூட்டிகிட்டு கீழே போகிறான். அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு கம்பு மாதிரி இருக்கு, அதில் அந்த கவரை கட்டி அந்த கயிறை வந்து அந்த டாக் கொடுத்தோன்னே அந்த பலகால வச்சு அதுங்க ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு போகுதுங்க. இன்னொரு டாக்குக்கும் அப்படித்தான். ஏய் பத்திரமா வந்து விழுந்துடக்கூடாது, உள்ள பூரா முக்கியமானதாக இருக்கு, ஒழுங்காக கொண்டு போகணும். அதுகளும் ஒரு மாதிரி 2 டாக்கும் கொஞ்சம் சேமாக அப்படி போகுதுங்க. எங்கிட்ட அங்கிட்ட கீழே விழுந்துடாமல் அப்படி போகுதுங்க. தாயங்க 2 அவன் ஒரு பேக் 2 பேக் இருக்குல்லடா, அதை தூக்கிக்கிட்டு அவனும் அந்த டாக் பின்னாடியே போயிட்டுருக்கான். சொன்ன மாதிரியே கீழே அங்கிட்ட அங்கிட்ட தள்ளாமல் அப்படி போயிட்டுருக்குங்க. இருங்கடா, இங்கே கல் இருக்கு, முதல்ல இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு தான் அங்கே போய் வச்சுட்டு இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்ட்டு தூக்கிட்டு போய் அங்கே சேஃபாக வச்சுட்டு அந்த காயெல்லாம் ஒரு மாதிரி அவுத்து விட்டுறான். யாராவது முன்னாடி ஒன்றுலாம் என்ன பண்ணிட்டு இருக்கான். டைமை பார்க்குறான். ஆஹா, டைம் வேறு ஆச்சே. உள்ள திங்ஸை ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே இந்த ஹாலில் வச்சுட்டு மேலே ஸ்டெப்பில் தான் ஏறி போகிறான். டோரு ஓப்பனில் தான் இருந்துச்சு. டோரை ஓப்பன் பண்ணுறான். என்ன லாக் பண்ணலையே பண்ணடி, ஹேய் ஃப்ளோரிக்கா நடி அப்படின்னு டோரை தட்டுறான். திருப்பி தட்ட போயிருப்பான். நான் மட்டும்தான் கீரிக்கே, இதை நம்ம தான் செஞ்சோம், இதை என்ன ஓப்பன் பண்ண முடியாதான்னா அந்த டோரை
ஒரு மாதிரி அந்த டோர்கிட்ட லாக் எடுப்போம்லடா அதுக்கிட்ட இதோ மாதிரி தட்டுறான். அது டக்குன்னு ஓப்பன் ஆகுது. பண்ணது என்ன பண்ண ஓப்பன் ஆகுன்ட்டு எனக்கு தெரியாதாடி. டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். பொண்டாட்டி எங்க இருக்க? அந்த ரூம்வே சுற்றி பார்க்குறான். பெட்டில் பார்க்குறான். பேக் ஓப்பனில் இருக்கு. எங்கவா? அந்த ரூம்ல இல்லை. ஒரு வேளை விண்டோக்குள்ள இருந்து டேய் பசங்களா விண்டோக்கிட்ட போய் எட்டி பார்த்தா அங்கே ஒரு டாக் நிற்கிது. இல்லையே என் பையங்க அப்படின்னு நிற்கிறாங்களே. அந்த ரொம்பவே பார்க்குறான். வீட்டுக்கு அங்கிட்டு போய் பார்த்தா பொண்டாட்டி அவ எப்படி தூங்குறா. ஜோ வரேன். அவங்க கிட்ட வந்து பார்க்குறான். நீங்கள் ஸ்கர்ட் கட்டி ப்ளவுஸ்லாம் போட்டிங்க. பட் சாரீ கட்ட தெரியாதனால உங்களை சுற்றி ஒரு மாதிரி பொத்தி அப்படி பயத்தில் அந்த பெட்டுக்கு சைடாக அப்படியே உட்காந்து அப்படியே தூங்கிட்டீங்க போல. உங்களை அப்படியே தூக்கணும்னு பயத்தில் எந்திரிக்கிறீங்க. பயப்படாதி நான்டா. என்னடி போஷன் கஷ்டப்பட்டு வெட்டெல்லாம் ரெடி பண்ணி சும்மா மெத்தன்னு போடுறீங்க. ஆனால் ஆண்டி கீழே படுத்துருக்கா. அதுவும் எப்படி சாரெல்லாம் காட்டாமா போர்ஷனுக்கு ஈஸியாக இருக்கட்டும்ன்ட்டு எப்படி கவர் பண்ணி வச்சிருக்கியா? மேலேருந்து நீங்கள் இறங்க பார்க்குறீங்க. கண்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டிஎஸ் வருது. அது பார்க்கவே பயமாக இருக்கு. என்னாடி ஏன் பண்ணுற போர்ஷன் எப்படி ரசகுல்லா மாதிரி எப்படி பொத்தி எப்படி தூக்கிட்டு இருக்கா? ஏன்டி நல்லவரா? அப்படி புருஷனை பார்த்து பயமா இருக்கா? புருஷனை பார்த்தா அழகா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்டி பயமா இருக்க மாதிரி பார்க்குற? ஏன் குட்டி பொண்டாட்டி எப்படி இந்த கைக்குள்ள குட்டியா ஆட்டிக்கிட்டு இருக்கா? ஆனால் ஏன் மட்டும் தாண்டி குட்டியா இருக்கா? இன்னொட்டி சொன்னேன் இதெல்லாம் பேக் பண்ணிக்க சொன்னல பாரு. வெட்டுக்கிட்டா வெட்டில் நம்ம 2 பேர் தாண்டி இருக்கணும். இன்னும் ஒரு பொருள் அறக்கூடாது. உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு அவனும் உங்கள் மேலே தன்னோட்டி சாரி கழட்ட இப்படிதான் சாரி கட்டுறதா? கட்டினியா இல்லை அவனை வச்சு பொத்துனி அடி. என்னை விட்டுருங்க என்கிட்ட வராதிங்க. எனக்கு பயமா இருக்கு. உங்களை பார்த்த பயமா இருக்கு. என்கிட்ட வராதிங்க. என்ன சொன்ன? எனக்கு அதான் பயமா இருக்கா? அவன் கிட்ட நான் வராம எவண்டி வரணும்? அதான் வரேன். இப்படி நசுக்கிற மாதிரி மேலே அப்படியே அழுத்தி படுக்கிறான். இந்த பெட்டுக்குள்ள அப்படியே பதிகிற மாதிரி. இங்க நீ எவ்வளோ கத்துனாலும் யாரும் வர போறது இல்லை. இங்கன்னா நீ என் பசங்க அப்புறம் இங்கே இருக்க அனிமல்ஸ் அவ்வளோதான். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கூட இங்கே வர முடியாதுடி. ஏன்னா அந்தளவுக்கு இந்த காடு ஒரு மனக்காடு. ஃபுல்லாக வந்துட்டா வழியே தெரியாது போகிறதுக்கு. அப்படிப்பட்ட காடுகளில் நீ கத்துனா ஆண்டி வருவான். அண்ணா கூட வர முடியாடி. ஏன்னா அண்ணா செத்துட்டானே. அழகு அண்ணன் 2 பேரும் உருவீங்கடி. என்னையே காண்டாரு. என்னடா என் பொண்டாட்டியை இவன் உருகுறான், பரவாயில்ல இவன் புருஷனாக இருப்பானா அப்படின்ட்டு என்னையே சந்தேகம் வரும். உங்கள் காலத்தை பார்த்தாண்டு எனக்கு நம்பி வரும் நீ என் பொண்டாட்டின்ட்டு. அந்த அளவுக்கு அவனுக்கு குழந்தைன்றது இவனை அண்ணான்றது என் காத்துக்கள் அப்படியே ஈயத்தை கச்சி ஊற்றுற மாதிரி இருக்கும். அதனால் நீ என்ன பண்ணுறன்னா இதுக்கப்புறம் பயமாக இருக்கு, எதுவாக இருக்கு அதுவாக இருக்குலாம் எதுவுமே வாயிலேருந்து வரக்கூடாது. முக்கியமாக இங்கேருந்து நான் போகணும், இங்கேருந்து நான் எங்கள் அப்பனை பார்க்கணும், இங்கேருந்து எங்கள் ஆத்தாவை பார்க்கணும், அப்புறம் உன் அழகு அண்ணன் அதெல்லாம் பார்க்கணுன்ட்டு அசையாக இருக்கு பூசையாக இருக்கு அப்படிலாம் எதுவுமே வரக்கூடாது. ஏன்னா அவங்களாம் மேலே போயிட்டாங்க. அத்தானையே நினச்சா கூட பார்க்க முடியாடி. அதாவது செத்து போயிட்டாங்க. புரியும்ல? இங்கேருந்து போனோம்னா செத்து தான் போகிற மாதிரி இருக்கும். அதுவும் வெளில கூட போக முடியாடி. என் பசங்களுக்கு தூக்கி கொடுத்துருவேன். அதனால் நான் சொல்கிறத கேட்டுட்டு இங்கேயே கம்முன்னு என் பொண்டாட்டியா உனக்கு பிடிச்ச மாதிரியா இப்படி இல்லைக்கா என்கிட்ட இப்படி இருக்கணும். நாடி மணி ஆயிடுச்சு, பசி இல்லையா? வா அப்படியே வா புருஷனுக்காண்டி சாப்பாடு எடுத்துருக்கேன். வா எனக்கு பசி இதுட்டி. அப்புறம் ஒரு கிலோ இருக்குது எங்கிட்ட வா. உங்களை தூக்கி கீழே நிற்க வைக்கிறான். நாடி செலவிடாமல் இருக்கா? ஆனால் தாண்டி எனக்கு கட்ட தெரியாதா? நான் அதுக்கிட்ட இருக்கா? புருஷன் அதுக்கு இருக்கான், நான் கட்டி விட்றேன். நாடி அப்படி இதோட பார்க்குறேன். ஏன்னா அவனுக்கு கட்ட தெரியாதோ அப்படின்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இல்லடி, எல்லாம் வேணாம் பண்ணுவேன். உனக்கு முதுகு சோப் போடுறது, உனக்கு சிலையை கட்டி கழட்டி உனக்கு புல்லா கொடுக்குற வேலை கூட நான் தான் பார்ப்பேன். எனக்கு என்னடி வேலை? கொடு, எப்படியோ சுத்துவா கொடுறி. புருஷன் சிலை கட்டுறதை நீ பார்க்க வேணாமா? கொடு. இந்த சிலை அடி பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கா? ப்ளவுஸ் ஓகேடி.
சாரி தப்பாக எடுத்துருக்கே. எல்லா கலர் போட்டாலும் அழகாக இருக்கும். ஆனால் அது நேற்று போட்டாச்சு. ஆனால் நீ அதை எடுத்து வச்சா கூட பரவாயில்லடி. வேற எதை எடுத்து வச்சிருக்க? இதுக்கு இது செட் ஆக மாடி சொல்லு. ரெட் கலர் ப்ளவுஸ்க்கு எப்படி இந்த சாரி மேட்ச் ஆகும்? ரெட்டுக்கு க்ரீன் போட்டால் தாண்டி செம்மையாக இருக்கும். எங்கடி அந்த பேக்கிட்ட போகிறான் இந்த சாரியை கபோர்டில் வைக்கணும். இந்த பெட்டில் போட்டு அந்த பேக்கில் க்ரீன் கலர் சாரி எடுக்கிறான் பாத்தியா? மேட்சாக இருக்கு. பட் அந்த சாரிக்கு பார்டர் கூட ரெட்டாக இருக்குடி. என் அழகி பொண்டாட்டி என்னாடி மக்கா இருக்கியா? இல்லையா என் மச்சான் தெளிவாக இருவானே, அவனோட சிஸ்டர். நீ தெளிவாக தானடி இருப்ப. அந்த சாரி எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வரான் பயத்தில் பேக்கில் போகிறீங்க. முன்னாடி குளத்துல பார்த்த மாதிரி முன்னாடி போக புருஷன் முன்னாடி வர ரொமான்டிக்கா என்ன கட்டில வேணுமா வரலாமாடி அப்படின்ட்டு உங்ககிட்ட நடந்து வரான். நீங்கள் அந்த முட்டில் போய் ஸ்டாப்பாக என்னட்டு சைடாக பார்க்குறீங்க. வட்டி பிடிச்சிடலாமாடி. நீ ஓடுறியா? நான் பிடிக்கவா? ஆனால் நான் பிடிச்சா விட மாட்டேன்டி. என்ன வெள்ளம் ஓட போறியா? வெள்ளம் போனால் செத்துடுவேன். வெள்ளம் தான் என்கிட்ட இருப்பேன். என்ன அமைதியாக அவனை பார்த்து பயத்தில் அப்படி நின்றுட்டு இருக்கீங்க. அவன் உங்ககிட்ட நடந்து உங்கள் முன்னாடி நிற்கிறான். கட்ட ஸ்டார்ட் பண்ணாமா? அவன் அந்த சாரி எடுத்து லாஸ்ட் எச்சிருக்கலடா அதை எடுத்து உங்கள் ஹிப்புக்கிட்ட வரான். பயத்தில் உங்கள் ஸ்டொமக்கை ஒரு மாதிரி டம்ப் பண்ணி பிடிச்சிக்கிற மாதிரி மூச்சு விடாமல் அப்படி பண்ணுறீங்க. உங்கள் ஹிப்பை பார்த்துட்டு உங்கள் ஃபேஸை பார்க்குறான். என்ன தொடுறதுக்கு முன்னாடியே மூடாதான்னா நீங்கள் அவனை பயத்தில் பார்த்துட்ருக்கீங்க. உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு உங்கள் ஹிப்பில் சொறி உங்கள் ஹிப்போடு சேர்த்து அவன் கிட்ட இழுக்கிறான். அவனோட ஹேண்டு உங்கள் சாரியை கொஞ்சம் உள்ள சுருங்கின மாதிரி அப்படி இழுத்து அவன்கிட்ட நிற்க வைக்கிறான். கையெல்லாம் நடுங்குது. அவனை டச் பண்ணவும் பயமாக இருக்குது. ஒரு மாதிரி கையை தூக்கியிருப்பீங்க. சுத்தட்டா பின்னாடி ஒன்னதான் சுத்தவா? சாரி வச்சு சுத்தடா இல்லை எண்ணெய் வச்சு சேர்த்து சுத்தட்டா? அவன் ரெண்டு கையும் உங்கள் ஹிப்பில் பிடிச்சி அவன் கிட்ட அட்டாச் பண்ணிக்கிறான். பயத்தில் ஒரு மாதிரி நடுங்கி அவனை பார்க்கவே அப்படி இருக்கு. திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. ஆண்டி முட்டை மொழி வச்சேன் கலவாணியை பார்க்குற மாதிரி பார்க்குறேன். சொல்லுடி இப்படி என்ன பார்த்துட்டே இருந்த? என் கண்ணு எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லும். சொல்லு, நீ சேலையை வச்சு சுத்துட்டா இல்லை எண்ணெய் வச்சு சுத்துட்டா? டக்குன்னு சொல்லுடி. என்னால் எப்படி அவனை பார்த்துட்டே இருக்க முடியாது. எனக்குள்ள ஒருத்தர் இருக்கான். அவன் வெளில வந்தானா கண்ட்ரோலே பண்ண முடியாது. சொல்லு. தேங்க்கு அவ்வளோ மூச்சு வாங்குது. இன்னும் அவங்கள அட்டாச் அவனுக்குள்ளே பண்ணுறான். எப்படின்னா அட்டாயிட்டா அவனை பயத்தில் திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. சொல்லவும் பயமாக இருக்குது. உடம்புலாம் ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. அவன் கீழே குனிஞ்சு உங்கள் ஹெட்டுக்கிட்ட வந்து உங்களை பார்க்க வர்றதுக்குள்ளே நீங்கள் ஹெட்டை டவுன் பண்ணி கீழே ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. அவன் சைடாக உங்கள் கழுத்தில் கிஸ் பண்ணுறான். கண்ணை கிரிப்பாக முடிக்கிட்டு உங்கள் பாடியவே அவ்வளோ கிரிப்பாக தம் பண்ணிக்கிறீங்க. அவனோட இன்னொரு கை சாரியை அவங்களுக்குள்ளே சுற்றி கழுத்தில் கிஸ் பண்ணிக்கிட்டே முன்னாடி அவன் அந்த மடிப்பு எடுக்கிறான். இங்கே பயத்தில் ஏதாவது பண்ணால் நம்மளை ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்ட்டு பயத்தில் அப்படியே செல்ல மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அவன் கிஸ் பண்ணுறதே அந்த இடத்துல எரிய ஆரம்பிக்குது. ஒரே இடத்துல பண்ணிகிட்ருக்கனால ஏதாவது சொன்னால் அடிச்சிருவானோ ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்ட்டு ஒரு பயத்தில் அப்படியே இருக்கீங்க. அங்கேருந்து அவன் லிப்ஸ் எடுத்துகிட்டு நிமிர்ந்து நிற்கிறான். கண்ணை ஓப்பன் பண்ணி கீழே தான் குனிஞ்சிருக்கீங்க தவிர நிமிர்ந்து அவனை பார்க்கவே இல்லை. உங்கள் ஹிப்பில் சொருகிறான். அமைதியாக பயத்தில் இருக்கீங்க. ஒரு லைன் சுற்றி உங்கள் ஷூட்டில் ஒன் சைடு அப்படியே தொங்க போட்டிருக்கான். எப்படி இருக்கு? ஹெட்டை டவுன் பண்ணியே இருக்கா பாரு. உங்களை தூக்குறான். அமைதியாக பயத்தோட அப்படியே சில மாதிரி தான் இன்னமும் அப்படி இருக்கீங்க. தூக்கிட்டு வந்து அந்த மிரர்கிட்ட நிற்க வைக்கிறான். பாரு இப்படி அழகாட்டி இருக்கண்ணா. உங்களை மிரரில் பார்க்குறான். நீங்கள் பார்க்காம கீழே குனிஞ்சிட்ருக்கீங்க. அவன் கையெடுத்து உங்கள் ஜாவை அவ்வளோ கிரிப்பாக பிடிச்சி மேலே தூக்குறான். நீங்கள் அப்போ கூட உங்கள் கண்ணை கீழே இறக்குன மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீ பார்க்கல இந்த கழுத்து இருக்குல்ல அப்படின்னு உங்கள் மேலே ஹெட்டில் ஒரு கையும் ஜாக்கெட் ஒரு கையும் இப்படியே உடச்சிருவேன். பாரு ஸ்ட்ரெயிட்டாக போறடி. உங்களை திருப்பி பார்க்க வைக்கிறான். நீங்கள் கண்ணில் ஊற்றுது. என்னத்துக்கு அழுகிற? கண்ணில் வந்துச்சு. அப்படியே கையை உள்ளே விட்டு புட்டிங்கி போட்டுருவேன். ஆசையாக ஃபர்ஸ்ட் டைமா சேலை கட்டி விட்டு
பாருண்ணா நாடி ஆனால் தண்ணி கேட்டுனாடி தவிக்குதுன்னு சொன்னா கண்ணிலேருந்து ஊற்றுது இந்த கொட்றா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதிகமாகலாம் ஊற்றக்கூடாடி. ஆ சுகர் வந்து புருஷன் என்ன பண்ணுறது? இதுக்கப்புறம் அழகக்கூடாது புரியுதா? பாரு எப்படி இருக்கு, அழகா இருக்கா? இது க்ரீன் கலருக்கு அப்படியும் இப்போல்லாம் அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியுதுடி. அதுவும் அந்த தாலி பாத்தியா அப்படியே உள்ளே இருக்கிறது வெளியில் அழகாக தெரியுது. அதை இப்படி அப்படின்ட்டு உங்கள் கழுத்தில் இருக்க தாலி எடுத்து அவங்க ஜஸ்ட்டுக்கிட்ட தொங்க போடுறான். அப்பா நான் மாறுக்கு தெரியுமா? இந்த மாதிரி டெய்லி தலை குளிச்ச இப்படி கழுத்தில் நான் கட்டின தாலியை இந்த மாதிரி சிலை கட்டி இப்படிலாம் இடுப்பு இந்த பெல்லியெல்லாம் தெரிகிற மாதிரி அங்கேருந்து நடந்து வரையில நான் செத்துறேன்டி. ஒன்று பகையில அப்படி என்கிட்ட அப்படியே முன்னாடி தொங்க போட்டு என்னை வந்து என்னங்க எந்திரிங்க காஃபி குடிங்கன்ட்டு சொன்னான். எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதுவும் தலை குளித்து கொண்டை போட்டு இங்கிட்ட அங்கிட்ட முடிய தொங்க போட்டு அட்டான ஹேரில் அப்படின்ட்டு அவங்கள திருப்பி நல்லா நசுக்கிற மாதிரி கட்டி பிடிக்கிறான். இந்த மாதிரி வேணும்டி. இப்படிலாம் நான் இல்லை, ஆனால் அதான் தோணுதுடி. உன்னை பார்க்கையில் ஒரு வேளை உன்னை புருஷனாயிடம் போல் எனக்கு பொண்டாட்டியான மாதிரி தெரியல. எவ்வளோ நாளைக்கு இந்த நாடகம்னு சீக்கிரம் அதையும் முடிச்சோடணும். 1008 பிரச்சனை இல்லை. நீ ஒன்று சரி, எனக்கு எல்லாம் வேலை இருக்கு. அழகா இருக்க. இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு புருஷன் இருக்கான், ஒரு பொண்டாட்டி. புருஷனுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நீ பண்ணணும். தெரிலன்னா புருஷன்கிட்ட கேட்கணும். எப்படி தெரியுமா? என்னங்க இல்லாட்டி நீ புருஷன்னு கூட கூப்பிட்றி. புருஷங்க உங்களுக்கு என்னங்க பண்ணணும், நான் எப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு என்னங்க வேணும் என்கிட்ட இருந்து அப்படிலாம் நீ கேட்கணும். பொண்டாட்டி எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்ன்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். இப்படிலாம் இருக்கணும். இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா நான் சொல்கிறேன். ஒரு பொண்டாட்டி பெட்ரூம்லேருந்து எப்படி கீழே வரணுன்னா, புருஷன் கூட படுத்து எழுந்திரிச்சிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகணுண்டி. குளிச்சுட்டு அப்படியே பெல்ல வரையிலையா புருஷனை பார்த்து ஒரு லுக் விடணும். பார்க்கல புருஷனுக்கு பதறணும். அப்படி இருக்கணும். அடுத்து அந்த மிரர்கிட்ட ட்ரெஸ்ஸை கட்டணுமா வேணாமான்ட்டு புருஷன் விடுறானா இல்லையா, அந்த பெட்டை விட்டு எழுந்திருக்கிறானா அப்படின்னு அந்த மிரரை பார்த்தா மாயணுண்டி. புருஷனை பதற வர்றதே பொண்டாட்டியோட வேலையாக இருக்கணும். அப்படி நான் எந்திரிச்சு அவங்க கிட்ட வரையில என்ன பண்ண தெரியுமா? திரும்பி தலையில் இருக்க அந்த தாவலை கழட்டி எனக்குள்ள போட்டு நீ எடுக்கணும். நான் கீழே குனிஞ்சு வரேன். லிப்ஸாலையும் கண்ணாலையும் நான் மயக்கணும். நான் கிஸ்ஸு கொடுடின்ட்டு உன் ஹிப்பா பிடிச்சி நசுக்கி என்கிட்ட எழுதணும். நான் தருவேன் தர மாட்டேன்ட்டு நீ கெஞ்சி விடணும்டி. இப்போ எப்படி உன் ஹிப்பா பிடிச்சிருக்கணும் அந்த மாதிரி. ஆனால் நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன்ல, உன் கையை வச்ச என் செஸ்ட்டில் நீ கோலம் போடணும். அப்போ என் மனசெல்லாம் பதறணும்டி. ஐயோ பொண்டாட்டி இப்போ வீட்டுக்கு வர மாட்டாளான்ட்டு உங்ககிட்ட நான் சண்டை போடணும். இல்லடா புருஷா வேலை இருக்கு, நான் உனக்கு வேணும்னா நீ எனக்கு ஏதாவது ஆர்டர் கொடுக்கணும்டி. அதை நான் பண்ணாதான் நீ எனக்கு கிடைக்கணும்னு சொல்லணும். அதவும் நான் மாங்கன்னு பண்ணல, நீ என்னை பார்த்து சிரிக்கணும். அப்படி இப்படின்ட்டு அண்ணா நம்மளாம் நீ பண்ணணும். அண்ணா என் மைண்டுக்குள்ள என்ன தெரியுமா ஓடணும்? உன்னை டயர்டாக்கி உன்னை அம்மா ஆகணும். என்னடி நான் சொன்னது புரிஞ்சிச்சா? அப்படியே முட்டை முள்ளி வச்சு பார்த்துட்ருக்க. என்ன இங்கே அமைதியாக பயத்தோடு அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவன் என்ன பேசினானே உங்கள் காதில் விழுகலை. லொடன்னு பேசியிருப்பான். அப்புறம் முக்கியமானதை விட்டாண்டி உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருப்பான். அதை விட்டுட்டு உங்கள் பேக் இருக்குல்லடா, இதை அள்ளிட்டு வந்துட்டேன். இதுதான் புருஷன் எப்பையும் உனக்கிட்ட இருக்கான் அப்படின்ட்டு இந்த பொட்டை இங்கே வச்சுக்கணும். நேற்று வச்சு விட்ட மாதிரி இதை வைக்கையில் கூட என்னை பார்க்கணுண்டி. போனங்காண்டி தானே நான் வைக்கிறேன். இதை நீ வந்து வச்சு என்னை கட்டி போடிடான்ட்டு எல்லாம் அப்படி உன் கண்ணை வச்சு சொல்லணும். நீ ஒன்றும் இந்த பெட்ரூம்குள்ளே பண்ணலாம் நான் இருக்கிறனோ இல்லையோ அப்போல்லாம் நீ நினச்சிக்கிட்டே என்னை தேடணுண்டி. உன் மைண்டுக்குள்ளே உடம்பு ஃபுல்லாக புருஷன் இந்த தயம் இவன் மட்டும்தான் ஓடணும். இவன் மட்டும்தான் உடம்புலாம் அப்படியே பார்த்து இன்ச்சா அப்படியே சாப்பிடணும் அப்படி நீ நினைக்கணும். இப்படி தான் ஒரு பொண்டாட்டி இருக்கணும். புருஷன் சொல்கிறதுலாம் நான் இருக்குல்ல. என்னடி அப்படி பார்க்குற? இருக்கா என்ன ஒன்னா தாண்டி கேட்குற? இருக்கு. என்ன சொன்னானே உங்களுக்கு ஞாபகமே இல்லை. ஏதோ சொல்லிட்டு இருந்தான் பயத்தில் இருக்குன்ட்டு தலையை ஆட்டுறீங்க. சரி என்ன ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் சொன்னதெல்லாம் அப்புறம் இந்தா
புருஷன் ட்ரெஸ்லாம் இருக்குது, ஓன் ட்ரெஸ் இருக்குது, அப்புறம் அந்த திங்ஸ், அப்போ புருஷனோட திங்ஸ்லாம் இருக்குது, உன்னோடது என்னோடது. ஆ இப்போ யூஸ் பண்ணுறது ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அப்படி யூஸ் பண்ணுறத இங்கே அரேஞ்ச் பண்ணு. மற்ற ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து அந்த இருக்கு பார்த்தியா, அந்த கபோர்டில் வச்சிடுற. எல்லாத்தையுமே எடுத்து சீக்கிரம் சீக்கிரம் வச்சுட்டு கீழே வரேன். இப்போ டைம் என்ன அப்படின்னு அவன் ஃபோனை பார்க்குறான். பார்த்தியா அப்படின்னு அவங்க முன்னாடி காட்டிட்டு, இன்னும் 10 நிமிஷம்தான், அதுக்குள்ளே நீ கீழே வர, இல்லாட்டி என் பையன் ஒருத்தவனை மேலே அனுப்பிவிடுவேன். நீ வந்தால் நல்லா இருக்கும். என் பையன் வந்தானா அப்புறம் அவன் மூஞ்சியை பார்த்து தான் நீ சரியா. இது அப்போ நான் சொல்ல மாட்டேன்டி. நீ கிளறி வந்துடு. புருஷனுக்கு நிறையா வேலை இருக்குது, சாப்பிட்ணும்ல. நைட் ஆக போகுது. அப்புறம் மச்சாப்பா இப்படி இப்படி பிடிச்சி வலிக்குது. வலிக்குதாண்டி செய்யும். புருஷன் டச் பண்ணுறதுலாம் வலிக்கணும்னு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்படி புருஷனாக ஃபீல் பண்ணோம். அந்த பெயின்லாம் தெரியாது. நான் டச் பண்ணோம் எப்படி தெரியுமா? சொல்ல விடாதுல்ல. ஆனால் நான் உன்ட்ட சொல்ல வேண்டி. இப்போ வேலை இருக்குது, கீழே போகிறேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு சீக்கிரம் வா. இல்லாட்டி விண்டோ ஓப்பனில் இருக்குது, என் பையன் அங்கேருந்து வந்துடுவான். சீக்கிரம் பண்ண, டைம் இல்லை அப்படின்ட்டு சொல்லிவிட்டு டயாங் அவங்கள ஒரு நெக்கில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அழகாரு அப்படின்ட்டு அவன் அந்த ரூமை விட்டு கீழே இறங்கி போகிறான். நீங்கள் பயத்தில் போகிற தயாங்கவே பார்க்குறீங்க. ஸ்டெப்பில் போகலையே டைம் ஆச்சுடி சீக்கிரம் அப்படின்ட்டு போகிறான். நீங்கள் வேமா பயத்தில் உடம்புலாம் நடுங்குது. அந்த பேக்கை தொடையிலே உங்களுக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஜிப்பை ஓப்பன் பண்ணி தயங்கோட திங்ஸ் தான் 2 பேக்கில் இருக்குது. அவன் யூஸ் பண்ணுற திங்ஸ், அதுக்கடுத்து அவன் ட்ரெஸ்லாம் இருக்குது. இன்னொரு பேக் ஓப்பன் பண்ணுறீங்க, அதுலேயும் அவனோட ஷர்ட்டு அது இதுன்னு இருக்குது. அவன் யூஸ் பண்ணுறதெல்லாம் எடுத்து அந்த மிரர் இருக்குல்லடா அங்கே வைக்கிறீங்க. அவன் சோப்லாம் இருக்குது, அதெல்லாம் எங்கே வைக்கிறேன்னு தெரியாமல் எல்லாத்தையும் மிரரில் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. அவன் நிறைய அது வச்சுருக்கான். இதெல்லாம் வச்சா இங்கே திட்டுவானா அப்படின்ட்டு பயத்தில் அகெயின் என்ன பண்ணுறீங்கன்னா, அவன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு யூஸ் பண்ணுற பொருளை மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு தெரியும் ஒரு ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. ஏன்னா உங்கள் அண்ணா இருக்கான்லடா, அதனால அவங்களுக்கு தெரியும். மற்றதெல்லாம் அந்த பேக்கில் வச்சுக்கிறீங்க. அவன்கிட்ட கேட்டுட்டு இதை எங்கே வைக்கலாம் அப்படின்ட்டு கேட்டுக்கலான்ட்டு அந்த கப்போர்டை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. எல்லாத்தையுமே வுட்டால் செஞ்சுருப்பான் போல். நீங்கள் அவன் ட்ரெஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறீங்க. பேக்ஸு தனியாக, டிஷர்ட் தனியாக, பேண்ட்டு தனியாக, ஷர்ட் தனியாக எல்லாத்தையுமே கபோர்டில் வைக்க ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வேகமாக உங்கதும் நீங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் எடுத்து அது பக்கத்தில் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வைக்கிற மாதிரி பயத்தில் ஒதுக்கி வச்சுருக்கீங்க. அப்புறம் உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அடுத்ததில் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. அதை பார்க்கலாம் அழுகையாக வருது. எல்லாமே சாரீஸ் தான், வேறு எதுவுமே இல்லை. எதுவுமே உங்களுக்கு தெரியாததாக இருக்குது. அப்புறம் நீங்கள் ரெஸ்ட் ரூமில் யூஸ் பண்ணுறது அது இருக்குது, பட் அது இங்கே இல்லை. நேற்றே சொல்லியிருப்பான், ஏதோ கீழே அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பான், காட்டியும் இருப்பான். முடிச்சுட்டு அந்த பேக்கில் திங்ஸ் இருக்குல்லடா கொஞ்சம், அதாவது நீங்கள் ரெஸ்ட் ரூமில் இந்த மாதிரி வச்சுக்கிறது இருக்குது, அவனும் அந்த மாதிரி வச்சுக்கிறது இருக்குது. அப்புறம் கீழே போகணும், ஆனால் போக பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது தெரியாமல் கையை போட்டு பனைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கீழே போகலைன்னா கண்டிப்பாக நாயை விட்டுருவான். அது ஒரு பயம். போகலாமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு பதட்டத்தோட பயத்தோடு நின்றுட்டுருக்கீங்க. நாய் கொலைக்கிற சவுண்டு கேட்குது. தானாக உங்கள் கால் நடந்து அந்த டோர்கிட்ட நிற்கிறீங்க. கீழே இறங்க பயமாக இருக்குது. இதுக்கப்புறம் இல்லைன்னா கண்டிப்பாக நாயை விட்டுருவான் அப்படின்ட்டு பயத்தில் அந்த ஸ்டெப்பில் நடந்து போகிறீங்க. அது ஒரு ரொட்டேட் ஆகுது. அதில் நடக்கையில் அந்த சவுண்டு கேட்குது. ஹுட்டு இல்லைடா, அதனால் பயத்தோட உங்கள் சாரி கொஞ்சம் ஒன் சைடாக போட்டிருப்பான். அதை நீங்கள் ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு காலில் அந்த சாரி பின்னுறது அதெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு அப்படி நடந்து கீழே நிற்கிறீங்க. டோர் ஓப்பனில் இருக்குது. அங்கே அப்படியே அந்த நாய் உங்களையே பார்க்குற மாதிரியே இருக்குது. பயத்தில் ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறீங்க. பொன்னாடி எங்கே இருக்க? சைடு வா. சைடாக பார்த்தா கிச்சன் சைடு. என்னடி அங்கே நிற்கிற? வா அண்ணன். நடந்து அங்கே போகிறீங்க. இவ்வளோ தூரத்துக்கு கிட்ட வா. வாடின்ன. அவனுக்கும் கொஞ்சம் பக்கத்தில் அப்படி நிற்கிறீங்க. இந்த டைனிங் டேபிள் இப்போ ஓகேவா ரே? பாரு சேஞ்ச் பண்ணிட்டவா? உங்கள்கிட்ட கேட்குறேன், அமைதியாக அவனை பார்த்துட்ருக்கீங்க. என்னடி ஓகேவான்னு கேட்டேன். இல்லை இதை மாற்றுட்டா?
பார்த்து சொல்லு. அப்போ ஏன் அமைதியாக இருக்கீங்க? அவன் ஹெட்டை தூக்கி உங்களை பார்க்குறான். என்ன உன்ட்ட தானே கேட்குறேன். நல்லா இருக்கு. அதை சிரிச்சுட்டே சொல்லலாம்ல. ஆ ஆண்டி உங்கள் அம்மா அழுதுகிட்டே உன்னை பார்த்துச்சா என்ன? எப்பா பாரு அழுதுகிட்டே இருக்க. பார்க்க வேற அழகாக இருக்கு. இல்லையே, நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல. சிரிச்சிட்டு தானடி இருந்த. எப்படி அண்ணா? ஏண்டி புருஷன் உனக்கு அண்ணாவாடி? ஸ்டார்டிங்லேயே புருஷனை பார்க்கல. இவன் புருஷனாக வந்துடுவான் நம்மளுக்கு, உன்னை போய் அண்ணன்னு கூப்பிடலாமான்ட்டு மண்டைக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஆ சரி பரவாயில்ல, இப்போ புருஷன் ஆகிட்டேன், என் பொண்டாட்டி ஆகிட்டா, என் பெட்டுக்கு சாப்பாடு ஆகிட்டா. பெட்டு மீன்ஸ் வீட்டிலேருந்து எனக்கு சாப்பாடு ஆகிட்டா. இப்போ ஸ்டார்ட் பண்ண. எங்கே இருக்கு பாரு ஃபுட்டு, பார்சல் வாங்கிட்டு வந்துருக்கேன். என்ன பண்ணுறேன்னா அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த வாட்டர். இப்போதைக்கு இது ஓகே தாண்டி, இதை அரேஞ்ச் பண்ண. அதுக்குள்ளே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுறேன். கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது, சிங்கெல்லாம் சரி பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக தண்ணி வேணும். அப்புறம் பொண்டாட்டி கிச்சன் ஓகே தாண்டி. நெக்ஸ்ட் என்ன தெரியுமா, ரெஸ்ட் ரூம் சொல்லியிருந்தேன்ல இன்னைக்கு, இப்போ கொஞ்சம் முன்னாடி வந்துட்ட சொன்னேன்ல, அதனால புருஷன் என்ன பண்ணுதுன்னா மேலே ஒரு ரெஸ்ட் ரூம் ரெடி பண்ணலான்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ரெஸ்ட் ரூம் எங்கள் கீழே இருக்க பெட்ரூம்க்கு இருக்கட்டும், நான் மேலே ஒன்று அரேஞ்ச் பண்ணுறேன். சீக்கிரம் இதை ஃபுட்டெல்லாம் எடுத்து பவுல் எடுத்து வை. அப்புறம் என்னென்ன தேவைப்படும் எல்லாம் வாங்கியிருக்கேன்டி. கொஞ்சம் நேரத்தில் இந்த சிங்கை மட்டும் சரி பண்ணிட்டேன்னா அப்புறம் தண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வரும். நீ இதை எடுத்து நான் போகிறேன். அந்த சிங்க் இருக்குல்லடா, அது தண்ணி போகிறதுக்கு எல்லாத்துக்குமே அதை ரெடி பண்ணணும். அதை பண்ண போயிட்டான். இப்போ நீங்கள் இந்த டைனிங் டேபிளில் நல்லாவே இருக்குது, ஃபுட் கவர் இருக்குது, அங்கே 2-3 பாக்ஸ் இருக்குது. எந்த பாக்ஸும் தெரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. திரும்புகிறான். தெரியும் நீ ஒரு மொக்க முண்டன்னு. அந்த ப்ளூ கலர் 2 பாக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் குக் பண்ணுறதுக்கு தேவையானது. எடுத்து. அப்புறம் போனாடி வரல, ஃப்ரிட்ஜ் இருக்குது, அதை தூக்கிட்டு வரணும். இங்கே கரண்ட் அங்கே இருந்து இழுக்க முடியாதுல்ல, அதான் கரண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம். டைம் ஆகும். சீரம் புருஷனும் பசிதுடி, எல்லாம் ரெடி பண்ணோம், அதுக்குள்ளே நான் அதை முடிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் சொல்லிட்டாலடா, இதுக்கப்புறம் ஏதாவதுன்னா நம்மளை கொண்டு போடுவோம் அப்படின்ட்டு. நீங்கள் அந்த பாக்ஸ் இருக்குது, அது மேலே சிஸ்ஸர் வச்சுருக்கான். நெக்ஸ்ட்டு குட்டியாக ஒரு கத்தி மாதிரி வச்சுருக்கான். நீங்கள் அதை எடுத்து நீங்கள் பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுவீங்க. நீங்கள் ஸ்கூல் போகிறீங்கல்லடா, அப்புறம் உங்கள் அண்ணாலாம் நிறைய பாக்ஸ்லாம் வாங்கி அதாவது ஆன்லைன்லாம் ஆர்டர் பண்ணியிருப்பான், நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. அது மாதிரி ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க குக்கிங்க்கெலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் நீங்கள் அதெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி இந்த 2 பாக்ஸுமே ஓப்பன் பண்ணுறீங்க. எல்லாத்தையுமே எடுத்து கீழே வைக்கிறீங்க. இப்போ ஃபுட் சாப்பிடணும், அப்புறம் அதெல்லாம் எடுத்து பவுல்லலாம் வைக்கணும். அதெல்லாம் நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணணும். புதுசு இல்லைடா, அதனால் அங்கே வாட்டர் பாட்டிலே அது ஒரு பாக்ஸ் வச்சுருப்பான் போல், அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த பவுலெல்லாம் எத்தனை ஃபுட்லாம் இருக்குன்ட்டு அந்த கவரை ஓப்பன் பண்ணுறீங்க. சைடாக தயாங்க பார்க்குறான். நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்குது, அங்கே ஃபுட் கவரும் நீங்கள் ஓப்பன் பண்ணுறது, அந்த பவுலில் தண்ணி ஊற்றி வச்சுருக்குது, எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஸ்மைலோட அங்கே அந்த வேலையை பார்த்துட்ருக்கான். நீங்கள் அதில் தண்ணி ஊற்றி கழுவிட்டு எத்தனை ஃபுட் இருக்குது அப்படின்ட்டு அதையும் பார்க்குறீங்க. நீங்கள் சாப்பிடவே இல்லை, 2 டேஸ்க்கு மேலே ஆச்சு, ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. ஃபுட் ஸ்மெல்லு நல்லா இருக்குது. கழுவி பெரிய பவுல் இருக்குது, அதில் ஊற்றி வச்சுட்டு அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து அங்கே பவுல்லாம் இருக்குது, அதில் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. ஸ்பூன் எல்லாமே அங்கே அரேஞ்ச் பண்ணிவிட்டு பிளேட் அப்புறம் வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்து வச்சிட்டிங்க. இப்போ இந்த பவுலில் அந்த கழுவுன தண்ணியெல்லாம் இருக்குது, அதை வெளில ஊற்றவும் பயமாக இருக்குது, கிச்சனுக்குள்ளே போகவும் பயமாக இருக்குது. வெளியில் நாய் இருக்குது, உள்ள உங்களை பொறுத்த வரைக்கும் புருஷன் இல்லை, கொலைகாரன், சைக்கோ, என்னென்னமோ சொல்லலாம். உங்கள் ஃபேமிலியவே கொண்டுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஏதோ பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கான் கொலைகாரன். அப்படி தோணுது. எல்லாம் மிரட்டி வச்சு வேலை வாங்குறான். நீ எங்கே நிற்கிற? அந்த பவுல் எடுத்துகிட்டு வா, அரேஞ்ச் பண்ணிட்டேன், வா அதை ஊற்று, தண்ணி போதுன்னு பார்க்கலாம். ஏண்டி கையில் வச்சுட்டே இருக்க? ஃபோனை தானே கூப்பிட்றேன், என்ன காது கேட்கலையா? சீக்கிரம் வா, பசிச்சு தொலையுது. ஆனால் ஏன் பசிக்குதுடி? நிலா 2 நாள் சாப்பிடல, தான் எப்படி நிலா இருக்க? பாடி கூப்பிட்றான். நீங்களும்
பயத்தில் அவன் கிட்ட போய் நிற்கிறீங்க? வா, உங்கள் கையில் இருக்கிறத வாங்கி அந்த சிங்கில் ஊற்றுறான். ஏய், போகுது பாரி, பரவாயில்லடி. இதுக்கப்புறம் ஓகே, நீ ஸ்ட்ரைட்டாக தண்ணியை மட்டும் ஃபிட் பண்ண வேண்டியதான். வாடி வாடி வாடி, சாப்பிடலாம், பசிக்குது. உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு இந்த டைனிங் டேபிளில் தான் உட்கார். நாடி பார்க்குற, உட்காரடின்னு. இல்லை, இங்கே அங்கே வா. ஏண்டி, அங்கே உட்காரப்ப நான் இங்கே காட்டிகிட்ருக்கேன். ஒழுங்கா என் மடியில் உட்காரு பாடின்னு. நீங்களும் அவன்கிட்ட உட்காரு. ஐயோ உட்காருடி, ஏன்டி உயிரோடுகிற? நான் பார்க்க எனக்கு ஏறுது தெரியுமா? உனக்கு ஏன் இந்த பிரச்சனை தெரிய மாட்டுது? நான்லாம் ரொம்ப நல்லா வண்டி. டக்குன்னு அவனை பார்க்குறீங்க, என்னடி அப்படி பார்க்குற? நிஜமா நல்ல வண்டிடா. பாதியா எவ்வளோ வேலை பார்க்குறேன்? எவ்வளோ நேரம் பட்னியாக இருந்து உனக்காண்டி எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கேன். அப்போ நான் எவ்வளோ நல்லவன்? பசிக்குதுடி. பொண்டாட்டி சாப்பாடு எடுத்து வை. இதெல்லாம் எடுத்து வச்சு புருஷனுக்கு ஊட்டணும் தெரியுமா? எல்லாம் என்னடி பொண்டாட்டியாக இருக்கா? இதுக்கப்புறம் ஏதான் எல்லாமே பண்ணணும். ஆமாம், குக் பண்ண தெரியுமா? உனதாண்டி. என்ன ஏவா ஏதாவது குக் பண்ணும். புருஷனுக்கு காஃபியில் வைக்கிறதுலேருந்து மட்டன்லேருந்து சிக்கன் வரையும். இது ஃபாரஸ்ட்டு, அதனால் சிக்கன் மட்டன்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா தாண்டி பண்ணணும். இதுக்காண்டி விண்டோவை போட்டு லாக் பண்ணணும்டி. ஃபுட்டெல்லாம் நீ தான் பண்ணோம். நாளையிலேருந்து உனக்கு 2 புக்கு வாங்கிடணும்டி. ஒன்று அம்மா அப்பா ஆகிறது எப்படின்ட்டு, இன்னொன்று குக் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் பார்த்து படித்து கற்றுக்க. ஒரு ஃபுட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். எப்படின்னா நம்ம பெட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி. என்ன புரியுதா? அண்டே ஆட்ரி. ஆமாம். இல்லை, இதான் சொல்கிறேன். புருஷன் சொல்கிறீ இல்லை, சரிங்கன்னு சொல்லு. சரி, என் மடியில் உட்காந்துருக்கிய, எனக்கு ஏதாவது தோணுதா? ஏதாவது பண்ணுதாடி? உன்னை தானே ஏகுற, ஏன் முட்டைவனை வச்சு முழிகிற? மண்டையை ஆட்டுறீங்க. என்ன தோணுதா? என்ன தோணுது? சொல்லுடி, என்ன தோணுது? பயமா இருக்கு. அங்கே உட்காரட்டா? என்ன புரியல? என்னமோ ஒரு ஒரு மாதிரியா கத்துற மாதிரி இருக்கு, பயமா இருக்கு. அங்கே போய் உட்காரட்டா? என்ன கீழவா? சொல்லுடி, கீழே குத்துதா? அது வேற ஒன்றும் இல்லை, என் தம்பி தான். நீ வேணுமா கேட்குறான், விடுவரியா? நீ முழுகிறத பார்த்தாவே தெரியுது இப்போ எப்படி எனக்கு பசிக்குதோ அது மாதிரி கீழவும் பசிக்குதாண்டி. அதான் என் தம்பி எந்திரிச்சு நீரான். போகலாமா? வீட்டுக்கு போமா? நேற்று பண்ணோம்ல இது மாதிரி போமாடி. வேணாண்டு தலை ஆட்டுறீங்க. அப்போ அப்படியே உட்காரி குத்தட்டும். அவன் இப்போ பிடிச்சி நல்லா அவன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு நல்லா உட்கார வைக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு மாதிரி நினைஞ்சிட்ருக்கீங்க. ஆடு நீ ஆட தேய்க்க தான் நான் தூக்கிக்கிட்டு போகிறேன். அமைதியாக உட்காந்தா நானும் அடகமாக இருப்பேன். தேய்க்க எனக்கு ஏறுதுடி. அமைதியாக உட்காந்துக்கிட்டீங்க. சாப்பிடலாம். நீங்கள் 2 பிளேட்லேயுமே ஃபுட் எடுத்து வைக்கிறீங்க. அது யாருக்குடி? இது ஓகே, அது யாருக்கு? நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே அமைதியாக பார்த்துட்ருக்கீங்க. உனதான் கேட்குறேன், அது யாருக்கு? எனக்கு. உனக்கா? தான் நம்ம 2 பேத்துக்கும் ஒரே பிளேட் இருக்குல்ல, மாற்றி என்ன சாப்பிடணும் ஒன்று சாப்பிடுன்னு சாப்பிட போகிறோம். எதுக்கு இன்னொரு பிளேட்டு? அதான் வேணாம், இதுலேயே சாப்பிடுவோம். இல்லை, இது உங்களுக்கு, அது எனக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இதே பெருசாக தான் இருக்குது. அவனும் பெருசாக இருக்கேன். சாப்பிடலாம் வாடி. நீ இப்படி உட்கார, இப்போ தான் நல்லா இருக்கும். உங்களை சைடாக ஒரு மாதிரி அவனை உட்கார வச்சுட்டு உங்கள் கை இருக்குல்லடா அவன் நெக்க சுத்த மாதிரி, எப்படின்னா உங்களை ப்ரைடல் சைடில் தூக்கி அவன் மடியில் உட்கார வச்சிருக்கான். அந்த மாதிரி எல்லாத்தையுமே பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்போ ஓகேடி. அவன் அந்த ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காண்டி உங்கள் லிப்ஸ்கிட்ட வரான். நீங்கள் அந்த ஃபுட்டையும் பார்த்துட்டு சைடாக அவனை பார்க்க பயந்துக்கிட்டு அவனை சைடாக பார்க்குறீங்க. என்ன பார்க்குற? அவங்கடி இல்லை, நானே சாப்பிட்டுக்கிறேன்ட்டு சொல்கிறீங்க. லிப்ஸை ஓப்பன் பண்ணுறியா? லிப்ஸை வச்சு உன் லிப்ஸை கட்டிக்கிட்டா மற்ற ஓப்பன் பண்ணுறீங்க. ஊட்டிட்டு இரு, இதா சிக்கன் சாப்பிட்றீ அவங்களுக்கு வைக்கிறான். நீங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு சாப்பிடுவோமா இல்லை அப்படி வச்சுருப்போமா அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. அவன் ஒரு ஃபுட் எடுத்து சிக்கன் வச்சு சாப்பிட்டுட்ருக்கான். சைடாக உங்களை பார்த்து என்ன என் லிப்ஸால் ஊட்டாமல் மட்டும் திங்கிறானேன்னு பார்த்துட்றியா? சரி, அடுத்த லிப்ஸில் நான் ஒன்று தரேன். வீமா டக்குன்னு தலையாட்டிட்டு நானே சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் ஓட்டின போது கையில். ஓ, அப்போ லிப்ஸ் வேணாமா?
உடனே வேகமா தலையாட்டுறீங்க. சரி, இப்போ மட்டும்தான். நைட்டு அன்னத்தை இதெல்லாம் வச்சு ஊட்டுன்ட்டு அங்கே பெட்டில் பார்த்துக்கலாம். இப்போ சாப்பிடுவோம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபீட் பண்ணுறான். அடுத்த செகண்டே நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. எங்கே அவன் லிப்ஸால் கொடுத்தாலும் கொடுத்துருவான் அப்படின்ட்டு உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் ஹெட்டை டவுன் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கும் ஃபீட் பண்ணி அவனும் சாப்பிட்றான். தண்ணியெல்லாம் உங்களுக்கு கொடுத்து இன்னும் கொஞ்சம் டீ போதும் அப்படின்ட்டுறீங்க. நீங்கள் எந்திரிக்கலான்னு போனால் டைட்டாக உங்கள் ஹிப்பை பிடிச்சிட்டு இரு நான் சாப்பிட்றேன்ல ஏன்னா உனக்கு ஃபுல்லானா நீ எப்படி போகலாம், நான் ஃபுல்லானா தானே நீ போகணும். உங்களை பிடிச்சிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு அந்த பிளேட்லேயே அவன் கையை கழுவிட்டு உங்களை தூக்கி நிற்க வைக்கிறான். ஒன்னாடி போர்ஷன் சாப்பிட்டத நீட் பண்ணணும். இந்த கவர்லாம் அங்கே டஸ்ட்பின் இருக்கு பாரு, அங்கே இருக்குது, அதை போட்டுட்டு ஓ கிச்சன்லாம் ஆல்ரெடி நீட்டாக வச்சுருக்கேன்டி. இதெல்லாம் போய் அரேஞ்ச் பண்ண. இதுக்குள்ளே போர்ஷன் ரெஸ்ட் ரூம் ரெடி பண்ணுறேன். கிச்சனுக்குள்ளே தான் உங்களை போக சொல்லிட்டு அவன் ரெஸ்ட் ரூம் சைடு போகிறான். நீங்கள் அவன் சொன்ன மாதிரி அதெல்லாம் எடுத்து அந்த டஸ்ட்பினுக்குள்ளே போட்டுட்டு அந்த பிளேட்லாம் கழுவிட்டு அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கும்லடா எதை எதை எங்கெங்கே வைக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு இந்த செல்ஃப் இருக்குது. ஒரு கிச்சனில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதிலே நீங்கள் எடுத்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு பக்கத்து உங்கள் சாரீ வேறு இன்ற மாதிரி ஒரு சாரியை பிடிச்சிக்கிட்டு கிச்சனுக்கு மேலே கப்போர்ட் மாதிரி இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு எட்டவே இல்லை. கீழே ஒரு மாதிரி இருக்கும்லடா அதில் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நீங்கள் மேலே எக்கி அப்படிலாம் வச்சிட்ருக்கீங்க. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு திரும்புகிறீங்க. உங்களுக்கும் க்ளோஸாக தயாங் உங்களே வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டே இருப்பேன் போல். நீங்கள் திரும்ப அவன் மேலே இடிச்சிட்டிங்க. பயத்தில் அத்தலான்னு போயிருப்பீங்க. அவன் வாயை க்ளோஸ் பண்ணி என்ன பயந்துட்டியா, நான் தான் உங்கள் லிப்ஸ்லேருந்து அவன் கை எடுக்கிறான். என்னை தவிர யாருடைய இந்த வீட்டுக்குள்ளே வர முடியும்? உங்ககிட்ட அப்படி க்ளோஸா அண்ணனால கூட வர முடியாது. உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? என்ன என்ன கேட்க போறா? எங்க அண்ணாவே எங்க அப்பா அம்மாவை எதுக்கு கொன்னீங்க? தான் கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுல வச்சிட்டீங்கல்ல. நானும் நீங்க சொன்ன மாதிரி எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகாம உங்க வீட்டுல தானே இருந்தேன். அப்புறம் எதுக்கு? குட், கரெக்டா ஏற்றுக்கடி முன்னாடி இந்த ஆன்சர் பண்றேன். ஆமா, உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், உங்களோட மேட்ரு பண்ண. ஆனால் பாரு உங்கள் அண்ணன்ட்ட என்ன தெரியுமா கேட்குறான்? உனையே கேட்குறான்டி. எப்படி நான் கொடுப்பேன் சொல்? நான் சொன்னேன் என் முன்னாடியே கேட்குறியடா, வெக்கமா இல்லையா, அசிங்கமா இல்லையா அப்படிலாம் கேட்டா. அதெல்லாம் இல்லைன்றான். எனக்கே கேவலமா இருக்குடி. அடுத்தவன் முன்னாடியே கேட்கலாமா? அப்போ இல்லை. ஏன் சொல்றீ? ஒரு புருஷன் பொண்டாட்டியா இன்னொரு பையன் அவன் புருஷன் கிட்ட உன் பொண்டாட்டியை தாடான்னு சொல்கிறான். ஒரு புருஷன் எப்படி பொண்டாட்டியை கொடுப்பான் நீ சொல்லு? அவன் பொண்டாட்டியா ஒருத்தன் கேட்டால் கொடுப்பானா? அதான் கொடுக்க முடியாடான்னு. அதுவே அவங்க அப்பா மயிறு மாத்தாலாம் என்கிட்ட சண்டை வராங்கடி. தப்ப இல்லை, அதான் முடிச்சுட்டேன். இப்போ சொல்லு, நான் ஏன் கொண்டா? உன்னை கேட்டனால கொண்டேன். போத்திக்கிட்டு எத்தனைடா சொல்லுறியா? போங்கடா என் பொண்டாட்டியை கொடுக்க முடியாதுன்னு கேட்டாங்களா? சொல்லுடி, புருஷன் மேலே தப்பு இருக்கா? நீ சொல்லு. நீ சொன்னா நான் நம்புறேன்டி, ஒத்துக்கிறேன்டி. நீங்க பண்ணினது தப்பு. என்ன நான் செஞ்சு தப்பா? நான் என்னடி தப்பு பண்ணேன்? ஆமா, என்கிட்ட போய் சொல்லி இந்த ரூமுக்கு கூப்பிட்டு என்கிட்ட தப்பா அடுத்த நாள் என்ன பண்ணீங்க? என் கூட தப்பா மிரட்டுனீங்க, நம்ம பிளாக்மெயில் பண்ணீங்க. அப்புறம் ஒரு நாள் எங்க வீட்டுல தப்பா என் கூட இருந்தீங்க. நான் அடிச்சு நான் மூஞ்சிலாம் பிளட்டு, அம்மா அப்பாவெல்லாம் மாறி பேசி எங்க அண்ணா என் கூட தப்பா என்னென்னமெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணி அகைன் என் கூட தப்பா இருந்தீங்கல்ல. என்ன சொன்னீங்க எங்க அண்ணாட்ட? சொல்லுங்க, நீங்க பண்ணது தப்பு. ஆமாடி, நான் பண்ணது தப்பு தான். அண்ணா என்னடி பண்ண போற? என்ன பண்ண போற? என்ன கொல்ல போறியா? சொல்லுடி, என்ன கொல்ல போறியா? உங்களை அந்த கிச்சனோட வச்சு நசுக்குறான். உங்களுக்கு வலிக்குது. அந்த ஹிப்புக்கிட்டலாம் அந்த கிச்சன் ஒரு மாதிரி ஹுட்டு தானடா, அதெல்லாம் நசுக்கையில் வலிக்குது. அதுலேருந்து டியர்ஸ் வருது. ஆமாடி, ஆமாம் அப்பதான் பண்ண. ஆனால் உன் தொண்ணம் பண்ணதும் தப்பு தானே? அண்ணன் பண்ணதும் தப்பு தாண்டி. ஒன்றும் நான் கையில் கொடுத்துருக்கணும்.
இல்லையா எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காடா, சின்ன வயசுலேருந்து ஜான் அங்க எனக்கு சிஸ்டரு அப்படின்ட்டு இருக்கணும். விஷ்ணுவுக்கு தங்கச்சி இருக்கு, அவன் சின்ன வயசுல எனக்கு காட்டியிருக்கான். ஆனால் எனக்கு அதான் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒன்றும் முறைச்சான் ஸ்கூலில், எனக்கே தெரியாது அத்தா எவ்வளோ பெரிய தங்கச்சி இருக்கான்னு. அப்படியே மறல்றான்டி, நீ பார்த்துருவானா அப்படின்ட்டு. அதான் பார்த்து உன்னை விட்டல, அத்தா அமைதியாக இருந்திருக்கணும் இல்லையா. அத்தா நான் தான் கோச்சி பிடிச்சவான்னு தெரியும், ஒரு நாள் பொழைச்சி போகிறான்ட்டு உன்னை என்கிட்ட அனுப்பியிருக்கணும். நான் முடிச்சுட்டு அனுப்பியிருப்பேன் யாருக்குன்னு தெரியாமல். ஆனால் வீம்பு மயிறு என் தங்கச்சி நொட்டோ அப்படி இப்படின்னா அப்படி தாண்டி உன்னை ஏறி மேய்வேன். அதான் உடலை காண்டு மயிறு ஏற்றிட்டு இருந்தான். குழந்தைன்னு கொஞ்சிறான். என்னமோ அவன் பொண்டாட்டி மாதிரி ஒன்று. எனக்கு டவுட்டுடி, மொத்தா எனக்கு தான் ஆசைன்னா உன் மேலே, ஒன்னாவுக்கும் உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது போலடி. அவன் அப்படி கொஞ்சிட்டு ஏன் முன்னாடியே இல்லை அப்படி இல்லை. ஆமாடி, எனக்கு டவுட் இருந்துச்சு. அண்ணன் அவனை தப்பாக பார்க்குறான்டி. உன்னைய கல்யாணம் அவன் நினச்சிருப்பான் போல. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உன்னை எல்லாம் பண்ணிட்டேன், தாலி கட்டனா தான் உன் கூட இருக்கணும்ட்டு கேட்டுக்கிட்டே இருக்காண்டி. இல்லை எங்கள் அண்ணன் அப்படிலாம் இல்லை, எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவர். இப்போ அதாண்டி தெரியுது, நீயும் நல்லவன்றல. தான் உனக்கு உங்க அண்ணனை பிடிக்குமா என்ன? இல்லை எனக்கு புரியல. அவன் குழந்தைன்றான், எனக்கு பிடிக்கும்ன்றான், தனியும் பிடிக்குன்ற. ஏடி அப்ப என்ன வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா உங்க அத்தாளுக்கும் கூட உனக்கு தெரியுமா என்ன? நீங்க 2 பேரும் கொஞ்சிக்கிறது அப்ப நான் முட்டாளா போயிட்டேனா? சொல்லடி, நீங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா? பேசாதீங்க. ஏய் கட்டா பேசிட்டு இருக்கேன்டி. சரி உங்க அண்ணன் ரொம்ப பிடிக்கும்ல, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லு. இதுக்கு உங்க அண்ணனை பிடிக்கும். எங்க அண்ணாவை எனக்கு பிடிக்கும். அத்தா தாண்டி அண்ணாவா என்ன மயத்துக்கு பிடிக்கும்? அவரு எங்க அண்ணா. அப்புறம் என்ன நான் சொன்னேன்? பக்கத்து வீட்டு ஆண்டியோட புருஷன் நான் சொன்னேன். எதுக்கு அவனை பிடிக்கும்? நான் ஒன்று உங்களுக்கு கேட்கட்டா? என்ன? சரி கேள்றி, நான் கட்டா சொல்லுவேன்டி. நான் வேணா சொல்லுவேன். உங்க அம்மாவை உங்களுக்கு எதனால பிடிக்கும்? எனக்கு புரியல. உங்க அம்மாவை உங்களுக்கு எதனால பிடிக்கும்? ஏய் எங்க அம்மாடி, எங்க அம்மா என்னை பெத்தனால எங்க அம்மா பிடிக்கும்டி. அது மாதிரிதான் எங்க அண்ணா, என் கூட பிறந்த அண்ணா என்னோட இன்னொரு அப்பா மாதிரி. என்னடி சென்டிமெண்டா பேசினா நம்பிடுவேனா?